ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, 5 பவுன் கோல்டு வந்து நான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 பவுன் ஜுவல்லர்ஸ் வந்து எடுக்க போகிறேன். இப்போ எடுக்கலை. எப்போன்னா 11வது மாதம், இப்போ இருந்து 11வது மாதத்துலேருந்து நான் நெக்ஸ்ட் இயர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எப்படி எடுக்கலாம், 0% வேஸ்டேஜில் நம்ம எப்படி 5 பவுன் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதில் ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு வந்து போட்டிருக்கேன். சீட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு வந்து நான் 12,000க்கு போட்டிருக்கேன். 12,000 வந்து நான் எப்போ போட்டது அப்படின்னா 2024 பிப்ரவரி, அதாவது இந்த இயர் பிப்ரவரி மாதம் போட்டேன். ஆக மொத்தம் இது 9வது மாதம் ஆயிடுச்சு. இப்போ வர இந்த 9வது மாதம் வர கெட்டியிருக்கோம். டோட்டலாக 8 மாதம் கெட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 மாதத்துலேயும் எங்களுக்கு வந்து இதில் வந்து கிராம் ஆட் ஆயிடுச்சு. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கல, அதனால் நான் கொடுக்குறேன். கிராம் வந்து ஆட் ஆயிடுச்சுல. அப்போது இதில் வந்து எத்தனை கிராம் இருக்குன்னா 14 கிராம் இருக்குது. என்கிட்ட வந்து 10 கிராம் இருக்குது. இதை வந்து கோல்டு காயின் இருக்குது 10 கிராம். இதை வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு 11வது மாதம் வேஸ்டேஜே இல்லாமல் அதுக்கு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 24 கிராம் வந்து இதில் வந்துருச்சு. இதில் இந்த புக்லையும் நான் சேர்த்து வச்சதுலையும் சேர்த்து 24 கிராம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீத உள்ள 16 கிராம், அதாவது 40 கிராம், ஒரு 5 பவுனுக்கு 40 கிராம். அப்போது இன்னும் 16 கிராம் நம்மளுக்கு தேவை. அந்த 16 கிராமுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நகையை வந்து 3 பவுன், இந்த 3 பவுன் நகையை அடமானம் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதையும் மறைக்கலை, நான் டோட்டலாகவே சொல்கிறேன். இப்போ 5 பவுன் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 பவுன் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிறது தான் இப்போ பிளானிங்கு. இப்போ என்னென்னா 12,000 நான் சீட்டு கட்டியிருக்கேன். டோட்டலாக 8 மாதம் கட்டியிருக்கேன். 2வது மாதத்துலேருந்து இப்போ வர கட்டிகிட்ருக்கேன். டோட்டலாக 8 மாதம் கட்டியிருக்கேன். 8 மாதத்தில் அமௌண்ட்டு மட்டும் பார்த்திங்களா 96,000 அமௌண்ட் வருது. அப்போது ஒரு கிராமுக்கு 6,750 ரூபா. ஏன்னா நான் அப்போ இருந்தே கட்டிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். 5,700 கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால தான் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன் அமௌண்ட்டு ஒரு கிராமுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஒரு கிராமுக்கு 6,750 ரூபா போட்டால் என்கிட்ட 14 கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவிங்ஸ், அதாவது சீட்டு போட்டதில் 14 கிராம் இருக்குது. அப்போ நான் வந்து காயின்ஸாக வந்து இப்போ நான் ஒரு 10 கிராம் காயின்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த காயினும் இந்த சீட்டு போட்ட கிராமும் டோட்டலாக 24 கிராம் வருது. அப்போது 5 பவுனுக்கு 40 கிராம், 40ல் 24ன்னா அப்போ எனக்கு வந்து தேவையானது இன்னும் 16 கிராம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நான் இப்போ அந்த 16 கிராம்ஸ் வந்து நகை அடமானம் வச்சு வாங்க போகிறேன். அது எப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேராக கடைக்கு போய் 14 கிராம் இந்த சீட்டில் ஆட் ஆகிருக்கு. அதுக்கு போய் நான் என்ன சொல்லுவேன்னா 14 கிராம்ஸுக்கு இப்படி 14 கிராம்ஸுக்கு இப்படி காயினாக வாங்கிட்டு என்கிட்ட இருக்கிற 10 கிராமையும் டோட்டலாக 24 கிராம் ஆயிரும். அதை கையில் அப்படியே எடுத்துகிட்டு போய் கோல்டு எக்ஸ்சேஞ்சாக போடுவேன். அப்படி கோல்டு எக்ஸ்சேஞ்சாக போடும்போது ஒரு காயினுக்கு 1% கம்மி பண்ணுவாங்க அன்னைக்கு ரேட்டுக்கு. 1%னால் எனக்கு எப்படியும் ஒரு 100 ரூபா இப்படி கம்மி பண்ணுவாங்கன்னா 24 காயின்ஸ் 24 கிராம்னா அப்போ வந்து எனக்கு 2,400 ரூபா கம்மியாகும். பிடிச்சிட்டு தான் எனக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போது காயின்ஸையும் இந்த 24 காயின்ஸையும் நான் என்ன செய்வேன், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் போட்டால் கோல்டு அன்னைக்கு ரேட்டு கோல்டுக்கு அன்னைக்கு ரேட்டு வந்து கோல்டு ப்ரைஸ் எவ்வளவோ அதை வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறம் 24 கிராம் நம்மளுக்கு ஆட் ஆகிரும். 11வது மாதத்தில் நோ வேஸ்டேஜ், எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஜுவல்லர்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அப்போது 24 கிராம் இதில் வந்து வேஸ்டேஜ் இல்லை. இப்போது 1,20,000 ரூபா நான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ரெடி பண்ணினேன் அப்படின்னா 16 கிராம் வரும். அந்த 16 கிராமில் நம்ம இப்போ
16 கிராமையும் இப்போ நான் வந்து அமௌண்ட்டாக கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 16 கிராமுக்கு உள்ள அமௌண்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். அப்போது 1,20,000 தேவைப்படுது 16 கிராமுக்கு. அப்போது 16 ஃபிக்ஸடாக 1,20,000 கொண்டு போய் அமௌண்ட்டாக கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ மெயினு. 1,20,000 அமௌண்ட்டாக நான் வந்து கட்ட போகிறேன். அப்படி நம்ம அமௌண்ட்டாக கட்டுற ஸ்கீம் இருக்குது. இன்றைக்கி போய் நம்ம மொத்தமாக ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த இதுக்கு 11 மாதம் கழித்து நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1,20,000 அன்னைக்கு என்ன கோல்டு வருதோ கிராம்ஸ் வருதோ அதுக்கு நம்ம 11ஆவது மாதத்தில் போய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் 3 பவுனை வந்து அடகு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எப்படின்னா 24 கிராம் 3 பவுனுங்கிறது 24 கிராம் 6,900 டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 1,65,000 அந்த மதிப்பு வருது. ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்குறது வந்து ஒரு கிராமுக்கு 75% கம்மி பண்ணி 75% தான் கொடுப்பாங்க. அப்போ 6,900 ஒரு கிராமுக்கு 5,175 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது ஒரு கிராமுக்கு. அப்போ 3 பவுன் 24,000. ஏன்னா இங்கே தான் 75% தானே ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு. அதனால தான் அப்போது 24 கிராமுக்கு 5,175 அப்படின்னா 1,24,000 1,20,000 கேட்டால் 4,000 எக்ஸ்ட்ராவே கிடைக்கிது. அப்போது 1 இயருக்கு வந்து இதுக்கு வட்டி மட்டுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 9,920 வருது. அப்போது நம்மளுக்கு 10,000. நான் 6 மாதத்துல ஏன்னா தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். கோல்டு காமிக்கிறேன் இப்போது என்னென்ன வைக்க போகிறேன்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் 10,000 டோட்டலாக 10,000னா 5,000 நான் திருப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து வச்சு. ஏன்னா சீட்டு தான் கட்டுறது இல்லைல்ல இப்போ நிப்பாட்ட போகிறோம்ல. அப்போது 40 கிராமுக்கு 6,000 டோட்டலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாபம் அப்படிங்கிறத சொல்கிறேன். 40 கிராமுக்கு அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு வந்து 6,900னா 2,76,000 வருது. அப்போ வேஸ்டேஜ் வந்து 14% போட்டால் கூட 38,000 வேஸ்டேஜ். அப்போது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது 30,000 நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம வந்து வட்டி மட்டுமே 10,000 ஒரு வருஷத்தில் நம்ம கட்டினாலும் 40,000 10,000 போச்சுன்னா 30,000 எப்படியுமே நம்மளுக்கு லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஜிஎஸ்டி அது இது போனாலுமே ஒரு 25,000 கூட நம்மளுக்கு லாபம் வரும். அந்த 25,000 லாபம் 25,000 30,000 லாபத்துக்கு தான் இவ்வளோ பிளானிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 25,000 நம்ம கட்டும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா கோல்டு ரேட்டு வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த 24,000 3 கிராம் கோல்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 3 கிராம் கோல்டு காயின் வந்து 21,000 ஆயிடுச்சு. அவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ பிளானிங். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். கோல்டு வந்து என்னென்ன கோல்டு அடகு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த நெக்லஸும் இந்த செயினும் நான் கோல்டு வந்து அடகு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பவுனு 1,24,000 அடகு வைக்க போகிறேன். அடகு வச்சு ஃபிக்ஸடாக அமௌண்ட்டு போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கிராமு இந்த ரெண்டுமே புக்கில் இருக்கிற கிராமும் இந்த 10 கிராமையும் சேர்த்து அதை ஃபிக்ஸடாக போட்டுட்டு வேஸ்டேஜே இல்லாமல் ஜிஆர்டியில் 11ஆவது மாதத்தில் நான் 5 பவுன் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இப்போ போட்டிருக்கிற என்னோடய பிளான். இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.